Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 13 நியூக்ளியைல இருந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் டாபிக்க ரொம்ப சிம்பிளா பரீட்சைக்கு தேவையான பாயிண்ட்ஸோட புரிஞ்சுக்க போறோம். இந்த கான்செப்ட் மேல இருக்கிற பயத்தையே போக்கிடலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. ஒரு நியூக்ளியஸ்குள்ள அவ்ளோ சின்ன இடத்துல எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான்ஸும் ஒன்னா இருக்கு. ஆனா நாம லைக் சார்ஜஸ் ரிப்பல், அதாவது ஒரே மாதிரி சார்ஜுகள் ஒன்னு தள்ளுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அப்போ ஏன் அந்த நியூக்ளியஸ் வெடிச்சு செதறாம ஸ்டேபிளா ஒன்னா இருக்கு? ஆமால, நான் இத பத்தி பெருசா யோசிச்சதே இல்ல. அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே. கரெக்ட். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட பல ட்ரில்லியன் மடங்கு வலிமையானது. அப்படியா? ஆமா. ஆனாலும் நியூக்ளியஸ் உடையல. இதுக்கு காரணம் அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நியூட்ரான்கள் ஒரு நியூக்ளியர் பச மாதிரி செயல்படுது. நியூட்ரான்ஸா? ஆனா அதுக்கு சார்ஜே இல்லையே, அது எப்படி பசையா வேலை செய்யுது? எக்ஸலண்ட் கொஸ்டின். அதை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நியூக்ளியஸ்குள்ள அந்த கூலும் ரிப்பல்ஷனை விட சுமார் 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு புது ஃபோர்ஸ் இருக்கு. அதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். 100 மடங்கா? வாவ்! ஆமா. ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல, அதாவது சில ஃபெம்டோமீட்டர் தூரத்துல மட்டும்தான் வேலை செய்யும். கொஞ்சம் தள்ளி போனாலும் இந்த ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஒரு நிமிஷம், ஃபெம்டோமீட்டர்னா எவ்வளவு சின்னது? அது 10⁻⁻15 மீட்டர்ஸ். அதாவது 1 மீட்டரை 1000 லட்சம் கோடி பங்கா பிரிச்சா என்ன வருமோ அந்த ஒரு பங்கு. ஓ மை காட், நினைச்சு கூட பார்க்க முடியல. இத புரிஞ்சுக்க ஒரு வெல்க்ரோவை கற்பனை பண்ணிக்கோ. 2 வெல்க்ரோ துண்டுகள் தூரமா இருக்கும்போது எந்த ஃபோர்ஸும் இருக்காது. ஆனா அத ஒன்னா வச்சு அழுத்துனா சரக்குன்னு ஒட்டிக்கும்ல, அப்புறம் பிரிக்கவே கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்சம் பிரிச்ச உடனே அந்த பிடிப்பு போயிடும். ஆமா. நியூக்ளியர் ஃபோர்ஸும் அப்படிதான். நியூக்ளியான்ஸ், அதாவது புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்னோட ஒன்னு தொடுற அளவுக்கு பக்கத்துல வந்தா இந்த வெல்க்ரோ மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். இன்னொரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ஒரு சின்ன கண்ணாடி ஜாடிக்குள்ள 50 கோழிகளை நெரிசலா போட்டிருக்கிறதா நினைச்சுக்கோ. அந்த கோழிகள் ஒன்னோட ஒன்னு தொடுற இடத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் வச்சு கட்டியிருக்கு. சரி. இதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஆனா அதே சமயம் எல்லா பாசிட்டிவ் கோழிகளும், அதாவது புரோட்டான்ஸ், ஒன்னு தள்ளுது. அது கூலும் ரிப்பல்ஷன். ஓகே. கோழிகள் ஒன்னா தொட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்ப்ரிங்கோட இழுவிசை ஜெயிக்கும். ஒரு கோழிய மட்டும் வெளியே இழுக்க முயற்சி செஞ்சா அந்த ஸ்ப்ரிங் கட் ஆயிடும். தள்ளுற விசை மட்டும் மிஞ்சும். புரியுதா? இப்ப நல்லா புரியுது. அந்த ஸ்ப்ரிங் தான் ஷார்ட் ரேஞ்ச். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ என்சிஆர்டி புக்ல இந்த ஃபோர்ஸோட பண்புகளை எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். செக்ஷன் 13.5ல இருக்கிற அந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் படி. ஓகே. Point 1. The nuclear force is much stronger than the Coulomb force. Point 2. The nuclear force between two nucleons falls rapidly to zero as their distance is more than a few femtometers. Point 3. The nuclear force between neutron-neutron, proton-neutron and proton-proton is approximately the same. The nuclear force does not depend on the electric charge. சூப்பர். இப்போ இதை ஒன்றுனா பார்க்கலாம். முதல் பாயிண்ட் படி இது கூலம் ஃபோர்ஸை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது. நம்ம சொன்ன மாதிரி சுமார் 100 மடங்கு அதிகம். சரி, 2வது பாயிண்ட் தான் நம்ம வெல்க்ரோ உதாரணம். சில ஃபெம்டோமீட்டரை தாண்டுனா இந்த ஃபோர்ஸ் காணாம போயிடும். இதனால சேச்சுரேஷன் ஆஃப் ஃபோர்சஸ் அப்படின்னு ஒன்னு நடக்குது. சேச்சுரேஷன்னா என்ன? சேச்சுரேஷன்னா ஒரு நியூக்ளியான் தன் பக்கத்துல இருக்கிற சில நியூக்ளியான்ஸ் கூட மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உணரும். ஒரு கூட்டத்துல நீ உன் பக்கத்துல இருக்கிற 4-5 பேர் கூட தானே பேசுவ. ஆமா. அந்த மாதிரி தான். இதனாலதான் பெரிய நியூக்ளியஸா இருந்தாலும் நியூக்ளியர் டென்சிட்டி மாறாம இருக்கு. ஓ, அதனாலதான் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கா? ஆமா. இப்போ 3வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபோர்ஸ் புரோட்டான் புரோட்டான், நியூட்ரான் நியூட்ரான் இல்ல புரோட்டான் நியூட்ரான்னு பாகுபாடு பார்க்காது. எல்லாத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும். இதுக்கு பேரு சார்ஜ் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அதுக்கு சார்ஜ் ஒரு விஷயமே இல்ல. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsm.com. சரி, ஒரு சிம்பிள் கணக்கு பாப்போமா? ஓ, ஷூர். 2 புரோட்டான்ஸ் 2 ஃபெம்டோமீட்டர் தூரத்துல இருந்தா அதுகளுக்கு நடுவுல இருக்கிற கூலும் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் 58 நியூட்டன். ஆனா அதே தூரத்துல நியூக்ளியர் ஃபோர்ஸ் சுமார் 100 டைம்ஸ் அதிகமா. அப்போ 5800 நியூட்டன் அளவுக்கு இழுக்கும். கரெக்ட். அதனால நெட் ஃபோர்ஸ் அட்ராக்டிவா இருக்கு.
ஆனா அந்த தூரத்தை 4 ஃபெம்டோமீட்டரா மாத்துனா என்ன ஆகும்? நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷார்ட் ரேஞ்ச். அப்போ அது 0 ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. நியூக்ளியர் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஆனா கூலும் ரிப்பல்ஷன் 14.5 நியூட்டனா இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஆயிடும். புரியுதா? ஆ நல்லா புரியுது. தூரம் கொஞ்சம் அதிகமானா போதும் ரிப்பல்ஷன் ஜெயிச்சிடும். ஆமா, இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோட வலிமையத்தான் நாம போன டாபிக்ல பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு அளந்தோம். ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருந்தா பைண்டிங் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். சரி, இப்போ பரீட்சையில நாம செய்யற சில பொதுவான தவறுகளை பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். தப்பு நம்பர் 1. நியூக்ளியர் ஃபோர்ஸும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒன்று தான். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதோட ஒரு ஸ்ட்ராங்கான வெர்ஷன்னு நினைக்கிறது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அது தப்பு. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு தனிப்பட்ட அடிப்படை விசை. அதுக்கு சார்ஜோட சம்பந்தம் இல்ல, அதோட தூரமும் ரொம்ப குறைவு. ரெண்டும் வேற வேற. ஓகே, சோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு தனி ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வகை கிடையாது. காட் இட். தப்பு நம்பர் 2. நியூக்ளியர் ஃபோர்ஸ் எலக்ட்ரான்கள் மேலேயும் வேலை செய்யும்னு நினைக்கிறது. ஆனா ஏன் செய்யாது? அதுவும் ஆட்டம்குள்ள தானே இருக்கு. நல்ல கேள்வி. ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியான்ஸ், அதாவது புரோட்டான், நியூட்ரான் மேல மட்டும்தான் செயல்படும். எலக்ட்ரான்கள் லெப்டான்ஸ் வகை சேர்ந்தது. அவங்க ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உணர முடியாது. சரி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியான்ஸ்க்கு மட்டும்தான், எலக்ட்ரான்களுக்கு கிடையாது. புரிஞ்சுது. இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில டிப்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு 4S ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4S ரூலா? ஆமா. ஷார்ட் ரேஞ்ச், ஸ்ட்ராங், சேச்சுரேட்ஸ் அண்ட் சேம் ஃபார் ஆல் நியூக்ளியான்ஸ். ஷார்ட், ஸ்ட்ராங், சேச்சுரேட்ஸ், சேம். இது நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க 2 உள்ளங்கைகளும் ஒன்னா சேர்த்து இறுக்கமா அழுத்துங்க. இதுதான் நியூக்ளியான்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கிற நிலை. ஓகே, அழுத்தியாச்சு. பிரிக்க கஷ்டமா இருக்கு. அதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ கைகளை ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி வைங்க. இப்போ அந்த ஃபோர்ஸ் இருக்கா? இல்ல, சுத்தமா இல்ல. அதுதான் அதோட ஷார்ட் ரேஞ்ச். வாவ், இது மறக்கவே மறக்காது. கடைசியா ஒண்ணு. ஒருவேளை நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு முடிவில்லாத தூரம் இருந்திருந்தா எந்த ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லா அணுக்களும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குமா? ஆமா. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அணுக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ராட்சச நியூக்ளியஸா மாறி இருக்கும். இந்த ஷார்ட் ரேஞ்ச் தான் நம்ம உலகத்தை இப்படியே பாதுகாக்குது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த டாபிக்கோட 3 முக்கியமான பரீட்சை பாயிண்ட்ஸ். ஓகே. 1. நியூக்ளியர் ஃபோர்ஸ் கூலும் ரிப்பல்ஷனை விட 100 மடங்கு வலிமையானது. ஆனா அது ரொம்ப குறுகிய தூரத்துல, அதாவது சில ஃபெம்டோமீட்டர்ஸ்ல மட்டும்தான் செயல்படும். பாயிண்ட் நம்பர் 1. 2. இந்த ஃபோர்ஸ் சார்ஜை சார்ந்தது அல்ல. சார்ஜ் இண்டிபெண்டன்ட். அதனால புரோட்டான், நியூட்ரான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி. 3. நியூக்ளியர் ஃபோர்ஸ் சேச்சுரேட் ஆகும். அதாவது ஒரு நியூக்ளியான் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சில நியூக்ளியான்ஸ் கூட மட்டும்தான் வலுவா தொடர்புல இருக்கும். Got it. Strong and short, charge independent and saturates. Perfect. 12th CBSE Physics, Chemistry and Mathsல அதிகபட்ச மதிப்பெண்கள் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த கான்செப்ட்ல சந்திக்கலாம். நல்லா படிங்க.